வணக்கம் மக்களே. நீங்க இப்ப இருக்கிறது சுஜா சந்திரனின் ஆடியோ நாவல் உலகத்துல. நான் உங்க ஆர்ஜே தியா பேசிட்டு இருக்கேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போற நாவலுடைய பெயர் இஃது முறையா. இந்த நாவலை பத்தி சொல்லணும்னா, மனைவியை வைத்துக்கொண்டே தன் வீட்டில் தஞ்சம் அடைந்த ஸ்ரீ மீது மோகம் கொள்கிறான் த்ருவ் சாஸ்திரி. இஃது முறையா என்கிறாள் அவள், முறைதான் என்கிறான் இவன். எஃது முறையோ? காமெடி, காதல், ரொமான்ஸ்னு கலந்து கட்டிய ஒரு கதைக்களம் தான். கேட்க தயாரா மக்களே? ஒவ்வொரு இரவு 7 மணிக்கும் 5 அத்தியாயங்களா வந்துடும். இஃது முறையா கேட்க தவறாதீர்கள் மக்களே. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கமெண்ட் செக்ஷன் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹைப் பட்டனையும் மறக்காம தட்டிடுங்க. நீங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஹைப்புமே எங்களுக்கு எப்பவுமே என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஒவ்வொரு ஹைப்பும் 7 லாக் ப்ளஸ் தாண்டும் போது அடுத்த கதை ரொம்ப சீக்கிரமா வந்துடும். ஸோ மறக்காம ஹைப் பண்ணிருங்க மக்களே. வாங்க கதைக்குள்ள போலாமா? இஃது முறையா. அத்தியாயம் 1. பிரபல வங்கியில் சில மணி நேரங்களுக்கு முன்பாக 2 முகமூடி திருடர்கள் உள்ளே புகுந்து பணத்தை கொள்ளையடித்துவிட்டு தப்பித்து சென்றதாக தகவல் வருகிறது என்று டிவியில் ஃபிளாஷ் நியூஸ் ஓடிக்கொண்டிருந்தது. போலீஸ் சைரன் வைத்த வண்டிகள் அங்கும் இங்கும் அசுர வேகத்தில் பறந்து கொண்டிருந்தது. கடற்கரை சாலை வழியே அந்த 2 உருவமுமே தப்பித்து ஓடி புதர் மறைவில் 2 உருவம் மறைந்து கொண்டது. போலீஸ் வண்டிகள் நகரமுமே, என்ற குருவாயிரப்பா, ஒரு நிமிஷத்துல மாட்டியிருப்போண்டா பட்டி பயலே என்று முகத்தில் மாட்டியிருந்த முகமுடியை கலட்டி தன் தோல் வரை புரண்ட கூந்தலை சரி செய்து கொண்டே திரும்பினாள் ஸ்ரீஜா மோல். வயது 21. மேலழகு மலையாளம், இடையழகு தெலுங்கானா, பார்வை அழகு தமிழ்நாடு என பல மாநிலம் கலந்து செய்த கலவை அவள். அவள் பேச்சிலும் கூட அப்படியே கலப்படம். எந்த நானும் பேங்குக்கு திருட போயிட்டு சிப்ஸ் பாக்கெட்டை திருடி தின்னுட்டு இருந்தது நீயாக்கும், என்ன பட்டின்னு பறையாத கேட்டோ என்று தன் முகத்தில் உள்ள மாஸ்கை கலட்டினான் அவன். கிச்சா கிருஷ்ணமூர்த்தி, வயது 26. துருதுரு பார்வை, செத்தாலும் சேர்ந்தே சாவோம் என்பது போன்று நகமும் சதையுமான இருவர். போன சொல்லிய மறந்துட்டு கொரட்டை விட்டு தூங்குனது நீயாக்கும், என்ன பெல கூறாத பட்டி. நீதான் பட்டி. நீதான். நீதாண்டா என்று இருவருமே சண்டை போட்டு கொண்டிருக்க, போலீஸ் விசில் சத்தம் கேட்டு இருவருமே எதிரே இருந்தவர் வாயை மாற்றி மாற்றி போத்தி கொண்டு சத்தம் இல்லாமல் அமர்ந்து கொண்டனர். எந்த இது, எப்படி இங்கிருந்து தப்பிக்கிறது? பணத்தை தூக்கிட்டு போனா மாட்டிப்போண்டி. வேணுங்கில் இதை எங்கேயாவது மறைச்சு வச்சிருவோமா? அதே எவட வச்சு? இவட ஒரு வீடு கிட்டி என் பின்னாடி வரும், அவட ஒளிச்சு வச்சிடலாம் என்று இருவருமே பதுங்கி பதுங்கி கடற்கரை ஒட்டி இருந்த பெரிய பங்களா வீட்டு சுவரை தாண்டி குதித்து உள்ளே போய் கொள்ளையடித்த பணப்பெட்டியை மறைக்க இடம் தேட வீடெங்கும் இருட்டுதான். இவட பர்ஃபெக்ட். ஓ வச்சிடு. இருவருமே இருட்டில் தடவி தடவி போய் புதர் ஒன்றை தேடி அதை விளக்கினர். என்னடா வச்சிட்டியா? வச்சு இவட நின்னா மாட்டிப்போம், நாளைக்கு வந்து எடுத்துக்கலாம் என்று இருவருமே அதே போன்று காம்பவுண்ட் சுவற்றை ஏறி குதித்து சாதாரண ஆடையில் மக்களோடு மக்களாக கலந்து சென்று விட்டனர். மறுநாள் காலை அந்த கடற்கரை வீட்டின் முன்பாக கார் வந்து நின்றது. அதில் அவனும் அதே அவளும். டேய், இதான் அந்த வீடா? ஸ்ரீஜா வீட்டை அண்ணாந்து பார்த்தாள். வீட்டை பணத்தை போட்டு ஆடம்பரமாக கட்டியிருந்தனர். இதே யாரு வீடுன்னு தெரியலையே. அவட போர்டு இருக்கு கிச்சா, முன்ன போய் நோக்குவோம் என்று இருவருமே கேட்டின் முன்பாக வாசலில் கொட்டை எழுத்தில் கிடந்த பெயரில் அதிர்ந்து போய் நின்றனர். த்ருவ் சாஸ்திரி, அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ். அட அம்மே, உன்னை பணத்தை பத்திரமா வைக்க சொன்னா போலீஸ்கார அக்கல்ல கொண்டு போய் வச்சிருக்கியே என்று ஸ்ரீஜா பல்லை கடிக்க, ஞான் எந்த செய்யும், அந்த இருட்டுல இது போலீஸ்காரன் வீடுன்னு அறிந்துட்டுலடி. ஐயோ இதான் கையில கிடைச்சும் திங்க வழி இல்லாம போறதாக்கும். ஐயோ, ஞான் இந்த மனுஷனை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன்டி. ஆளு சிங்கம் புலி போல பயங்கரமான ஆளாக்கும், இவர் கையில மட்டும் சிக்குனா தொலைஞ்சோம் என்று அவன் உதட்டை பிதிக்கிட, அதென்னடா சிங்கம் புலி போலன்னு பில்டப்பு? அப்ப சிங்கம் புலியெல்லாம் நான் ஐஸ்வர்யா ராய் போலன்னு பீத்திக்குமா? காமெடி பண்றதெல்லாம் இருக்கட்டும், இந்த வீட்டுக்குள்ள போய் பணத்தை எடுக்கணும் மனசுலாயோ? ஆயி அதான் எப்படின்னு ஞான் சிந்திச்சிட்டு இருக்கு என்றவள் கண்கள் பளிச்சிட, கிச்சா எந்தா அவட நோக்கு என்று அவன் கன்னத்தை பிடித்து திருப்ப ஒரு கார் வந்து த்ருவ் வீட்டு வாசலில் நின்றது. இருவர் பையோடு இறங்க அதில் ஒரு ஆண் ஒரு பெண் அடக்கம். கிச்சா என்று அவள் கண்ணடிக்க அவனும் புரிந்தது என்பது போன்று மயக்க மருந்தை கர்ச்சீஃபில் தூக்கி கொண்டு அவர்கள் அருகே போய் பேச்சு கொடுத்து கொண்டே இருவர் மூக்கிலுமே மயக்க மருந்தை வைத்து அடைக்க இருவருமே மயங்கி சரிய அவர்களை இழுத்து கொண்டு போய் தங்கள் கார் டிக்கியில் தள்ளியவர்கள் அவர்கள் ஆடையை அணிந்து கொண்டு அதே பையோடு உள்ளே போக வாசலில் வாட்ச்மேன் தடுத்து நிறுத்தினான். சார் தான் வர சொன்னாரு.
என்று அவள் நடுக்கமில்லாமல் பொய் கூற, உள்ள போங்க சார் நீங்க வருவீங்கன்னு சொன்னாரு என்றதுமே இருவருமே அப்பாடா என்று வீட்டிற்குள் உள்ளே நுழைந்தனர். டி கிச்சா, வந்த வேலையை முடிச்சுட்டு தான் போகணும். மதியம் டேய் கிச்சா என்று திரும்ப அவனோ அங்கிருந்த ஆளுயர போட்டோவில் இருந்த பெண்ணை ஜொல்விட்டு கொண்டிருக்க, பிராந்தன் என்று அவனை ஓங்கி மிதித்தவள், புத்திர பாக்கியம் இல்லாம ஆக்கி விட்டுருவேண்டா, வந்த வேலையை பாரு. ஃபிகரு வள்ளிய வடிவாக்கும் அதெங்கில் என்று அவன் தலையை சொரிய, தூ என்று விட்டு திரும்பிய அவள் கால்கள் வெடவெடவென்று ஆடியது. மாடிப்படியில் இறங்கி வந்த அந்த ஆடவனை கண்டுவிட்டு, ஏன் இவ்வளவு நேரம் என்று ட்ராக் பேண்ட் டிஷர்ட்டில் இறங்கி வந்தான் த்ருவ் சாஸ்திரி. வயது 29. திருமணமாகி 2 மாதங்கள் தான் ஆகிறது. புது மாப்பிளை, அதிலும் காதல் கல்யாணம் வேறு. புது மாப்பிளை கலை முகத்தில் தாண்டவமாடியது. டிராஃபிக் சாரே, அதெங்கில் குறைச்சு லேட்டா வந்து என்று கிருஷ்ணா சமாளிக்க, ஓ என்றவன் குதித்து குதித்து இறங்கி வந்து சோஃபாவில் அமர்ந்து கால் மேல் கால் போட்டவன் தன் முன்பாக நின்ற இருவரையுமே மேலிருந்து கீழ் வரை பார்த்தான். 32-038 ஓகே என்று அவன் ஸ்ரீஜாவை மேலிருந்து கீழ்வரை பார்த்து கொண்டே கூற, கிச்சா எந்த பறைன்னு எந்தெந்த செக்ஷன்லலாம் கேஸ் போட்டு 2 பேரையும் உள்ள தள்ளலாம்னு சொல்றார் போல. நீயே போட்டு கொடுக்கும் போல. கொஞ்சம் பீதி ஆயிட்டு உண்டு. நான் ஸ்டெடி ஆயிட்டு இருக்கேன் என்றவள் காலுமே கூட கிடுகிடுவென்று ஆடத்தான் செய்தது. ஓகே, இதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் பண்ணியிருக்கீங்க என்ற அவனின் எஃகு குரலில் இருவருமே த்ருவை பார்த்து திரு திருவென்று விழிக்க, இப்போது கிச்சாவோ, ஏதோ மசாஜ் பண்றவங்க போலடி, எதையாவது சொல்லி சமாளிப்போம். ஓ சமாளி. அதை ஏன் சார் கேட்குறீங்க? டாப் நடிகர் நடிகை முதல் அரசியல்வாதி வரைக்கும் எங்களோட சேவை இல்லாத ஆளே இல்லை, அப்படித்தானடி என்று அவளை பார்க்க, ஆமாம்மா, காலுக்கு ஒரு சார்ஜு, கைக்கு ஒரு சார்ஜு, உடம்பு முழுக்க செய்ய ஒரு சார்ஜு. நாங்கள் வேலை செஞ்சால் அடுத்த முறை நீங்களே எங்களை கூப்பிட்டு செய்ய சொல்லுவீங்க சார். அவ்வளவு சூப்பராக செய்வோம் இல்லடா கிச்சா? ஆமாம்மா. எங்களோட சேவை உங்களுக்கு தேவை சாரே என்றவள் பல்லீரென அழகாக புன்னகை செய்ய, ஓ என்றான் த்ருவ் ஊசி துளைக்கும் பார்வையால் எதிரே நின்ற இருவரையுமே பார்த்து கொண்டே. உன் பேர் என்ன என்று அவளை பார்த்து த்ருவ் புருவத்தை உயர்த்த, ஸ்ரீஜா மோல் என்றதுமே கிச்சா அவள் காலை மிதிக்க, ஏண்டா பட்டி மிதிச்ச? ஒரிஜினல் பேரை ஏமந்தி நீ சொன்ன? அச்சச்சோ, டங்கு ஸ்லிப் ஆகி போச்சுடா. போச்சு போ, போலீஸ்காரன் பார்வையே திக்கு திக்குன்னு இருக்கு, மாட்ட போறோம் என்று இருவருமே கிசு கிசுக்க, ஓகே நீ எனக்கு ட்ரைனிங் கொடு, உன் பேர் என்ன என்று அந்த ஆடவனை பார்க்க, கிருஷ்ணமூர்த்தி சாரே, சுருக்கமா கிச்சா. நீ உச்சான்னு கூட பேரை வச்சுக்க, நீ என் ஒய்ஃப்க்கு ட்ரைனிங் கொடு. ஓகே சார், இதான் நம்ம பொண்டாட்டிங்களா சார் என்று போட்டோவை அவன் கை காட்ட, அது ஏன் பொண்டாட்டிக்கு அம்மா. ஓ, இதையும் சேர்த்தி உஷார் பண்ணலாம் போல, நல்லா இருக்கே என்று கிச்சா மனதில் கணக்கு போட்டுக்கொண்டே நிற்க, த்ருவ் மனைவி படியில் இறங்கி வந்தாள். வெள்ளை வெளிர் நிறம், செம அழகு, பேபி டால் போல டால் அடித்தாள். வந்தனா, வயது 21. சொல்லுங்க த்ருவ். கழுத்தில் தாலிக்கு பவ்யமாக குங்குமம் வைத்து, நெற்றி வகுட்டு குங்குமம், தலை நிறைய பூ என்று சேலையில் சுமங்கலியாக வந்தனா வந்து நின்றாள். இதான் உனக்கு பிராக்டிஸ் கொடுக்க வந்திருக்க மாஸ்டர் என்று கிச்சாவை கை நீட்ட, ஓ ஹாய் என்றவள் தன் அறைக்குள் போய் மறைய, உச்சா சார் கிச்சா என்றான் போகும் அவளை ஜொல்விட்டு கொண்டே. ஏதோ ஒன்று, உள்ள போ. கூஜா. சார் சார், நான் ஸ்ரீஜா. ரொம்ப அவசியம், நீ என் பின்னாடி வா, நீ என்ன கவனி. கவனிச்சிட்டா போச்சு சாரே என்று இருவருமே தம்ஸ் அப் பண்ணிவிட்டு போக, த்ருவின் பின்னாலேயே உள்ளே நுழைந்த ஸ்ரீஜா அறையை சுற்றி முற்றி பார்த்து கொண்டே நிற்க, கதவை டக்கென்று அடைக்கவுமே பயந்து போய் திரும்ப, த்ருவ்தான் கதவை மூடி சாவியை எடுத்தான். சார். ஆரம்பி. ஆரம்பிச்சிடலாமே. எங்கிருந்து ஆரம்பிக்கலாம் சாரே? மேல இருந்தா, கீழே இருந்தா, முன்னவா பின்னவா, ஹெவியாவா லைட்டாவா? ஓ, இத்தனை உண்டா? இன்னும் நிறைச்சு உண்டே, உங்க விருப்பம் போல செஞ்சு தரப்படும் என்று ஸ்ரீஜா சுடிதார் ஷாலை குறுக்கால் கட்டி மசாஜ் செய்வதற்கு அவள் ஆயத்தமாகிட, குட், உனக்கு எந்த பொசிஷன் பிடிக்குமோ அப்படி பண்ணு. ஐயா சாரே, நீங்க பறையும், கஸ்டமர் நீங்க தானே. டாப் இல்லைன்னா ரிவர்ஸ் பிடிக்கும் என்றான் நெட்டி முறித்து அவள் முன்னழகை பார்த்து கொண்டே. டாப்போ, அப்படி எங்கில் எந்தா என்று யோசித்து கொண்டே அவன் அருகே வர, த்ருவ் சட்டையை கலட்டிவிட்டு படுக்கையில் படுத்தான். மசாஜ் பண்ண இப்படி மட்டமல்லாக்க படுக்கணுமா? பணத்தை எடுக்கிற வரைக்கும் பட்டி வேஷம் போட்டு தான் ஆகணும். குருவாயிரப்பா, இந்த போலீஸ்காரங்கிட்ட சேதம் இல்லாம பாலக்காடு அனுப்பிவிட்டேன்னு வச்சுக்கோயேன்
என்றவள் முகத்திலேயே வந்து துருவின் உல்லாச துணி ஒன்று விழ ஆ என்று அலறிவிட்டாள். அவன் சூடான ஆடைதான் அது இடையை மறைத்து ஒரு டவலை மட்டும் போட்டிருந்தான். இவள் எச்சில் விழுங்கியபடியே நிற்க, என்ன பார்க்காததை பார்த்த மாதிரி கத்துற கூஜா? நீங்க தான் பெருசு பெருசா? நோ, பிரபல நடிகர் முதல் அரசியல்வாதி வரைக்கும் பார்த்த ஆட்களே, என்ன கூச்சம்? வா வந்து படு என்று அவளை பிடித்து இழுத்து தன் மீது போட, அவள் கையிலிருந்த பை திறந்து பலான கிரீம் பலூன்கள் வந்து விழவும் தான் புரிந்தது. இது கை கால் மசாஜ் இல்லை, ஃபோர்ஜரி மசாஜ் செய்யும் வேலை என்று. ஐயோ சாரே என்று அவள் ஓட பார்க்கவும், ஒரு மாசத்துக்கு பேமெண்ட் வாங்கியிருக்க, எங்க ஓட பார்க்குற? டாப்ல பண்ணுடி என்று அவளை தூக்கி படுக்கையில் போட்டான் துருவ் சக்கரவர்த்தி. இதயம் லப்டப் என்று அடிக்க ஓடவும் முடியாமல் உண்மையை கூறவும் முடியாமல் கிடந்தாள் பெண் அவள். கொடூர அரக்கனிடமிருந்து கூட தப்பிக்கலாம், இவன் சிற்றின்ப அரக்கன். அவளை வைத்து பேரின்பம் வாங்காமல் ஓய மாட்டான். முறையில்லாத ஒருத்தியிடம் முறை தவறுவது முறையா? அத்தியாயம் 2. ஐயோ சாரே என்று ஸ்ரீஜா துருவ் பிடியிலிருந்து பதறிப்போய் அடித்து ஓடியவள் படுக்கைக்கு அந்த பக்கம் போய் நின்று கொண்டாள். வாட், ஆஃப்டர்நூன் டியூட்டிக்கு வேற போகணும், வா இப்ப டாப்ல, பிறகு ரிவர்ஸ்ல பண்ணு என்றான் துருவ் எரிச்சலாக. சாரே பொறுமை. இதுல பொறுமையா இருக்க என்னடி இருக்கு? உண்டு சாரே, அது என்னங்கில் ஒரு கேஸ் எடுத்துக்கிட்டோன்னா முழுசா ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் நாங்க தொடங்குவோம். ஆராய்ச்சியா? இதுலையா? என்றான் சலித்தபடியே, தலையணையில் தலை சாய்த்து அவளை பார்த்தபடியே. ஆமா பச்சே, எசகு பிசகு ஆகி போச்சுன்னா எங்க சம்பளத்துல பிடிச்சிருவாங்களே. இப்ப என்னதான் சொல்ல வர? அது என்னங்கில், எதனால உங்க பொண்டாட்டியை விட்டுட்டு எங்ககிட்ட சேவைக்கு வந்தீங்க, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் சொன்னீங்கன்னா ஃபர்தரா நாங்க ப்ரொசீட் பண்ண சரியா இருக்கும். ஓ யா, எனக்கு முரட்டுத்தனமா வேணும், அவளுக்கு சாஃப்டா லவ்வோட வேணும். எது? அவள் புரியாமல் பார்க்க, அதான் மேட்டர், புரியுதா? ஓ நன்னாயிட்டு மனசாயி சாரே என்றவளுக்கு நாடி நரம்பு பித்தட்டு கலங்கி நின்றது. உனக்கு புரியல கூஜா, பக்கத்துல வா, நான் டீட்டெயிலா சொல்றேன். வேண்டா சாரே வேண்டா, அர்த்தம் விளங்குது, போதும். சேவைக்குன்னு வந்துட்டா உங்ககிட்ட டீட்டெயிலா சொன்னாதான் ஃபர்தரா ப்ரொசீட் பண்ண முடியும். வாடி என்று துள்ளி வந்து துருவ் அவளை இழுக்க போக 2 ஸ்டெப் குதித்து பின்னால் நகர்ந்து கொண்ட ஸ்ரீஜாவோ, ஐயோ என்ன படச்சோனி, இந்த பிராந்தன் என்ன கொல்லாம விடமாட்டான் போலையே என்று முணங்கி கொண்டவள் அவனை திருட்டு முழித்து பார்க்க, அவட நின்னே ப்ராப்ளம் சொல்லுங்க சாரே. எங்க 2 பேருக்கும் இதுல செட் ஆகல என்று துருவ் படுக்கையை காட்டினான். ஓ, சோ எங்களுக்குள்ள ஒரு காம்ப்ரமைஸ் போட்டுக்கிட்டோம். எந்த அது? எனக்கு தேவையானதை நான் வெளியே வாங்கிக்கிறேன், உனக்கு தேவையானதை நீ வெளியே வாங்கிக்கோன்னு 2 பேரும் பேசி முடிவுக்கு வந்துட்டோம். ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் மாதிரி. ஐயடா விளங்கும் என்று மனதுக்குள் உதட்டை சுளித்து கொண்டாள். சும்மா சமுதாயத்துக்காக நானும் அவளும் புருஷன் பொண்டாட்டி, வேணும்னா பிள்ளைக்காக 1-2 தடவை சேரலாம், மற்றபடி ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஆட்களை தேடிக்க வேண்டியதுதான். என்ன சொல்ற கூஜா? அட மானங்கிட்ட குடும்பம் வகைய வந்து மாட்டிக்கிட்ட போலையே, எந்த கடவுளே ஞான் எந்த செய்யும், இந்த தெம்மாடி பையகிட்ட இருந்து ஞான் எப்படி தப்பிக்கும் என்றபடி ஸ்ரீஜாவோ தன் நகத்தை கடித்து கொண்டே நின்றவள் அருகே துருவ் இப்போது எழும்பி வர, சரி அப்படியே நில்லுங்க. வை, பனி 4 நாள் ஆகுது, என் உடம்பு தகத்தகன்னு இருக்கு, நீ பேசி கொல்லாத, வா. இன்னொரு ஸ்மால் குவெஸ்டின் சாரே. ஏய், உனக்கு மேட்டர் பண்ண தெரியுமா தெரியாதாடி? வந்த நேரத்துல இருந்து வாயாலேயே வடை சுடுற, ஏதாவது சாம்பிள் காட்டு, நீ ஐட்டமா இல்லையா? உன்னை நம்பவே முடியல. சாரே கலவியும் கலையும் ஒன்று சாரே, எடுத்தோம் கவிழ்த்தோன்னெல்லாம் போகக்கூடாது, ஆழ்ந்து அனுபவிச்சு பண்ணணும். அதுக்காகத்தான் சாரே 1-2 கேள்வியை கேட்டேன், தப்பா நினைக்காதீங்க, மாப்பு பறையும், மற்றபடி ஞான் சகலமும் அறியும். ஓ அப்ப தெரிஞ்சுதே, வந்து செய். கமான் என்றவன் அவளை விட்டேனா என்று துருவ் நிற்க, அவள் நான் வந்தா பரடா வெண்ண என்று நிற்க, சடுதியாக அவள் மூளை வேலை செய்ய, சாரே ஸ்மால் ரெக்வெஸ்ட் என்றால் கெஞ்சுதலாக. எதுவும் கிடையாது, வந்து படுறி. சாரே நீங்க பெரிய மனசு வச்சு எனக்கு கெஞ்ச கொஞ்சம் பெர்மிஷன் கொடுங்களேன். வந்து கெஞ்சு என்றவன் கையை பிடிக்க போக, கெஞ்சதானே போற? அதே காலை பிடிச்சு கெஞ்சு, அப்பதான் நல்லா இருக்கும். என்று உதட்டை சுளித்து கொண்டே குனிந்து அவன் காலை பிடித்து கொண்டு, இப்ப கெஞ்சவா சாரே? கெஞ்சு. சாரி சாரே, பரீட்சைக்கு கூட ஞான் இவ்வளவு ரிஸ்க் எடுத்துட்டில்ல, உங்க கேஸ் பையில ஒழுங்கா வாசிச்சிட்டில்ல. ஒரு நாள் டைம் தரும் பட்சத்தில் உங்க கேஸ் பையில மனப்பாடம் பண்ணிட்டு ஞான் உங்களுக்கு எது பிரியம் இல்லைன்னு பார்த்துட்டு வந்து நாளைக்கு என் சேவையை தொடங்கிடுவேன்.
ப்ளீஸ் சாரே, இந்த ஒரு நாள் மட்டும் எனக்கு பெர்மிஷன் கொடுங்களேன். ப்ளீஸ் ப்ளீஸ். ஸ்ரீஜா அவனை பாவமாக அண்ணாந்து பார்க்க புருவத்தை தடவி யோசித்த துருவோ, ஓகே, பட் நாளைக்கும் இப்படி கெஞ்சக்கூடாது. ஐ நீட் யூ ரைட்? இப்ப வந்து காலமுக்கு வாங்கின சம்பளத்துக்கு அதையாவது செய் என்று படுக்கையில் அவன் அமர, காலோ என்றால் முகத்தை சுளித்து, அதுக்கும் வாயை பிளந்தேன்னு வையே, வேற எதையாவது அமுக்கிவிட சொல்லுவேன், வாடி என்று கத்தினான். உடனே காலை மதிசாரே என்று அவன் கால் அருகே உட்கார்ந்து ஸ்ரீஜா துருவின் காலை அமுக்க தன் படுக்கையில் கிடந்த கல்யாண ஆல்பத்தை துருவ் ரசித்து பார்த்து கொண்டிருந்தான். அவன் கை வளைவில் வந்தனா சகல அழகோடு அவனுக்கு இணையாக நின்றாள். என்று சலித்து கொண்டே அதை மூடி வைத்தவன், அழகுல சமமா இருந்தா போதுமா, அதுக்கு ஈடு கொடுக்க வேண்டாம், உன்னை வச்சுதான் என் ஆசையவே தீக்க போறேன் என்றவனின் காம பார்வையில் ஸ்ரீஜாவோ எச்சில் விழுங்கினாள். இங்கே வந்தனாவோ படுக்கை மீது கால்களை தூக்கி வைத்து தன் அழகிய விரல்களுக்கு நெயில் பாலிஷை போட்டுக்கொண்டிருந்தாள். அவள் முன்னே நின்ற கிருஷ்ணமூர்த்தி அறையின் ஆடம்பரத்தை சுற்றி முற்றி பார்த்து கொண்டிருந்தவனின் கண்கள் அங்கே கிடந்த அவர்கள் திருமண போட்டோவில் நிலைத்தது. ஜோடி நன்னாயிட்டுண்டு, கொடுத்து வச்ச மகராசன், பொண்டாட்டி எப்படி தளதளன்னு இருக்கு என்று பெருமூச்சு விட்டுக்கொண்டே எதிரே உட்கார்ந்திருந்த வந்தனாவை பார்க்க, சைட் அடிச்சு முடிச்சாச்சா என்றால் நெயில் பாலிஷை பூசிக்கொண்டே. இவன் பட்டென்று பார்வையை திருப்பி கொண்டு, சாரி மேடம். என்ன வேலைன்னு தெரியும் தானே, ஏசிபி சார் சொன்னாரா? இவனோ மலங்க மலங்க முழிக்க, காது கேக்குமா இல்ல அந்த வேலைக்கு காது எதுக்குன்னு சார் காது கேட்காத ஆளை அனுப்பிட்டாரா? கேக்கும் மேடம், கேக்கும். வேலை என்னன்னு தெரியும்ல என்றால் கடினமாக அவனை ஒரு பார்வை பார்த்தபடியே. நீங்களும் ஒரு தடவை பறஞ்சிட்டா அதுக்கேத்தாப்படி தொடங்கிடுவேன் மேடம். என்ன லவ் பண்ணணும், அப்புறம் தேவைப்படும் போது இதெல்லாம் பண்ணணும் என்ன என்று அவள் தோளை உழுக்க, எந்த மேடம்? அவன் அதிர்ந்து போய் பார்க்க, என்ன லவ் பண்ணணும் புரியுதா? சார் சொல்லலையா? முதல்ல பக்கத்துல வந்து உட்காரு. அட வா மேன் என்று கிச்சாவை பிடித்து இழுத்து தன் அருகே உட்கார வைக்க, அர்த்தம் விளங்கிட்டில்ல மேடம்? திருத்தான். எனக்கு லவ் வேணும், அவருக்கு லஸ்ட் வேணும். ஸோ அவர் வழியா போகட்டும். புருஷன் அவர் தான், பட் மற்றதுக்கெல்லாம் நீ தான். அதுக்கு தான் உனக்கு பேமெண்ட் கொடுத்து கூட்டிட்டு வந்திருக்கு, புரியுதா என்ற வந்தனாவின் பேச்சில் கிச்சா அதிர்ந்து போய் எழும்பி நிற்க, வா இப்ப டைட்டா ஒரு ஹக் மட்டும் பண்ணு. ஏய் இந்த மேன் நில்லு நில்லு என்று அவள் கத்த கிச்சா 4 கால் பாய்ச்சலில் வெளியே ஓடிப்போய் போலீஸ் யூனிஃபார்மில் இறங்கி வந்த துருவின் மீதே மோதி நிற்க, என்ன உச்சா, அதுக்குள்ள முடிஞ்சு போச்சா? இதான் அவ கேட்ட லவ்வா? ரெடிமேட் மேகி போல ரொம்ப ஃபாஸ்டா இருக்க, நமக்கு இதெல்லாம் செட் ஆகாதுப்பா என்றான் பின்னால் எரிச்சலாக வந்த வந்தனாவை பார்த்தபடியே. அவளோ அவனை முகத்தை கோணி பார்த்து கொண்டே நிற்க, சார் மேடம் அவன் எப்படி சொல்ல என்று தெரியாமல் கிச்சா எச்சில் விழுங்க, துருவ் என்ன ஆளு பார்த்துருக்கீங்க? ஹக் பண்ண சொன்ன மாட்டேன்னுட்டு ஓடி வந்துட்டாரு. எனக்கு தெரியாது, ஐ நீட் ரைட் பார்ட்னர். ஒன்று அவரை புரிய வச்சு அனுப்புங்க, இல்லைனா நீங்கள் எனக்கு பிடிச்சது போல நடந்துக்கோங்க. எனிதிங், எனக்கு லவ் பண்ண ஆள் வேணும், தட்ஸ் ஆல். ஐ நீட் லவ். அதை நீ தந்தாலும் சரிதான், அவர் தந்தாலும் சரிதான். லவ் எல்லாம் என்னால் முடியாது வந்தனா, நான் அவனை சரி பண்ணி அனுப்புறேன். ஏ உச்சா. சாரே அவன் அரண்டு போய் முழித்தான். குமரி முதல் கிழவி வரை சைட் மட்டும் அடித்து பழக்கம், அதை தாண்டி எதுவுமே தெரியாத பச்சை மண். மிரண்டு போய்விட்டான். இந்த அதிசய தம்பதிகளை கண்டுவிட்டு அதிர்ந்தே போனான். அவளுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாத்தையும் நீ பண்ணணும் புரியுதா? அழுத்தமாக துருவ் பார்க்க, சரி சாரே என்று அவன் புரியாமல் இருவரையுமே பார்க்க, எனக்கு பிடிச்சது வேற, அவளுக்கு பிடிச்சது வேற. என்னால் அவளுக்கு ஏத்தாப்படிலாம் மாற முடியாது, அவளால் எனக்கு ஏத்தாப்படி மாற முடியாது. ஸோ அவளுக்கு தெரியாம நான் ஒருத்தைய வச்சுக்கிறதும் எனக்கு தெரியாம அவ இன்னொருத்தனை தேடுறதும் தான் துரோகம். இது துரோகமே இல்லைல்ல. அவளுக்கு பிடிச்சத நான் கிஃப்ட் பண்றேன், எனக்கு பிடிச்சத அவ கிஃப்ட் பண்றா, புரியுதா? இது கூட ஒரு வகையான லவ் தான். ஸோ இதை பத்தி வெளியே போகக்கூடாது, புரியுதா என்று துருவோ துப்பாக்கியை நாடியில் வைத்து தடவிக்கொண்டே இருவரையும் மாறி மாறி பார்க்க, பின்னால் நின்ற ஸ்ரீஜாவும் கிச்சாவும் தானாக சரி என்று தலையாட்டினர். குட். காலத்துக்கு ஏற்ப நாமளும் அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். அவளுக்கு பிற்காலத்துல வேற யாரு மேலேயாவது ஆசை வந்து சோத்துல விஷத்தை வச்சு என்னை போட்டு தள்ளி நான் வேற ஒருத்தைய தள்ளிட்டு போய் இவளை போட்டு தள்ள பிளான் பண்ணி எதுக்கு தேவையில்லாத ரிஸ்கெல்லாம் எத்தனை கேஸ் இது போல ஹேண்டில் பண்றேன்னா அதுக்கு நாமெல்லாம் இடம் கொடுத்துட கூடாது. அதான் உச்சா. ஸோ யார் யாருக்கு என்ன வேணுமோ அந்த ஆப்ஷனை எடுத்துக்க வேண்டியதானே. ஈஸி கோயிங் லைஃப் என்றபடி துருவ் தோலை உழுக்க அதை ஆமோதிப்பது போலவே வந்தனாவும் நின்றாள்.
அதென்ன, ஒரே புருஷன் ஒரே பொண்டாட்டி கூட வாழ்ற கலாச்சாரம், ஒரே பொண்டாட்டிய சலிக்காம ஒவ்வொரு நாளும் எப்படி பாக்குறது? பா, என்னாலெல்லாம் நோவே. அதே மாதிரி ஒரே புருஷனை தினம் தினம் எப்படி லவ் பண்றது? அதுக்கு இதெல்லாம் பெஸ்ட் ஐடியால. மாற்றம் இங்கிருந்து ஆரம்பிக்கட்டும் என்று கூறிய துருவை எந்த கேட்டகரியை சேர்ந்தவன் இவன் என்று தெரியாமல் தான் இருவருமே பார்த்து வைத்தனர். ஸ்ரீஜாவும் பேந்த பேந்த முழித்த கிச்சாவும் என்ன கரும முடிச்ச கலாச்சாரண்டா இது என்று புரியாமல் புருஷனையும் பொண்டாட்டியையும் பார்த்து கொண்டே நின்றனர். இவர்களுக்கு சரி என்று படுவது அவர்களுக்கு தவறு, அவர்களுக்கு சரி என்று படுவது இவர்களுக்கு தவறு. இஃது முறையா என்றார்கள் அவர்கள், இதுவும் முறைதான் என்றார்கள் இவர்கள். எது முறையாக போகிறதோ? அத்தியாயம் 3. என்ன கிச்சா, கிட்டுச்சோ? துருவ் வீட்டில் இல்லாத நேரம் இரவோடு இரவாக இருவருமே டார்ச் லைட் வெளிச்சத்தில் பணப்பெட்டியை தேடி தோட்டத்தில் அலைந்தனர். கருமம், ஒரு புதர் இருந்தால் பரவாயில்லை, வீட்டை சுற்றி சுற்றி புதர். எந்த பக்கம் வைத்தார்கள் என்றே தெரியவில்லை. இருவருமே 4 காலில் நடந்தபடி பணப்பெட்டியை ஒவ்வொரு புதராக நுழைந்து நுழைந்து தேடிக்கொண்டிருந்தார்கள். வந்தனாவையாவது சமாளித்து விடலாம் தான். ஆனால் துருவ் கண்ணில் விரல் விட்டு ஆட்டுவது அவ்வளவு எளிதல்ல. கிச்சா, ஞான் இன்னும் ஒரு நாள் இவிட இருந்து என்னோட கருப்பு கண்டமாகி போகும். ஆன்டி ஹீரோ அங்கிள் ஹீரோ கூட ஞான் அறியும், பச்சே ஈ ஆளு காஜி ஹீரோ. பார்வையும் பேச்சும் அம்மே உதருது. எப்படியாவது பணத்தை எடுத்துட்டு ஓடிடணும். அதே அதே, அந்த பொண்ணு பார்வையே சரியில்லை. பணம் வேற கிட்ட மாட்டேங்குதே. புதர் புதராக தேடி அலைந்ததுதான் மிச்சம். பெட்டியை எங்கே வைத்தார்கள் என்றே தெரியவில்லை. கன்னத்தில் கை வைத்து இருவருமே தோட்டத்து பெஞ்சில் சோகமாக அமர்ந்திருக்க போலீஸ் ஜீப் உள்ளே வந்தது. அதிலிருந்து குதித்து இறங்கிய துருவ் இன் பண்ணிய சட்டையை வெளியே எடுத்து விட்டுக்கொண்டே போனை காதில் இடுக்கிக் கொண்டே நடக்க ஆரம்பித்தான். யா, பேங்க்ல கொள்ளையடிச்ச 2 பேரையுமே சீக்கிரமா கண்டுபிடிச்சிடலாம். என் கெஸ் தெரியும்னா, கொள்ளையடிக்க வந்ததுல 2 பேர்ல ஒருத்தர் பொண்ணு என்றதுமே அவனுக்கு இந்த பக்கம் புதர் மறைவில் உட்கார்ந்திருந்த இருவருமே நகத்தை கடித்து கொண்டே ஒருவரை ஒருவர் மாறி மாறி பார்த்தனர். வித்தின் 5 days ஆளை கண்டுபிடிச்சு தூக்குறேன். தலைகீழா கட்டி தொங்க போட்டு லத்திய வாயில வச்சு குத்துனா உண்மையா கக்க போறாங்க என்றதுமே இருவருக்கும் இதயம் தொண்டை வழியே எம்பி வெளியே குதித்தது. ஆதாரமெல்லாம் என்கிட்டதான் இருக்கு, நாளைக்கு கொண்டு வந்து தரேன் என்று பேசிக்கொண்டே அவன் வீட்டிற்குள் போக, ஸ்ரீ என்றான் கிருஷ்ணமூர்த்தி பல்லை காட்டியபடி ஸ்ரீஜாவை பார்க்க. ஞான் போயிட்டலா, அவரும் அவர் பார்வையும் என்ன கண்ணாலேயே கடிச்சு தின்னு கிச்சா. ப்ளீஸ் டி, போய் அந்த ஃபைலை எப்படியாவது எடுத்துரு. கிச்சா பாவமாக அவளை பார்க்க, போறேன் போறேன் என்றவள் மூக்கை உறிஞ்சிக்கொண்டே கிச்சா என்று அவன் தோளில் சாய்ந்தாள். பயமா இருக்குடா. எனக்கும். இருவருமே எப்படி இந்த சிக்கலில் இருந்து வெளியேற என்று தெரியாமல் தவித்தனர். நடு இரவு துருவின் அறை உள்ளே நுழைந்த ஸ்ரீஜா கட்டிலில் போர்வையின் உள்ளே கட்டி அணைத்து தூங்கும் தம்பதிகளை தலையில் அடித்து பார்த்தாள். எல்லாம் நன்னாயிட்டு பண்றாங்க, பக்ஷே ஏன் இந்த காஜு வேலை என்று நினைத்து கொண்டே அவன் வைத்திருக்கும் ஆதாரத்தை தேடி அலைய எங்கேயுமே இல்லை என்றதும் சலித்து கொண்டே வந்து அவளுக்கு கொடுத்த அறையில் படுத்தவளுக்கு அழுகை முட்டி கொண்டு வந்தது. மாட்டி இருப்பது ரெட்டை கன்னி வெடியில். மானம் போகுமா உயிர் போகுமா தெரியாத நிலைமை. சிந்தனை முழுக்க பணத்தை எடுக்க வேண்டும், ஓட வேண்டும். மாளிகையின் நீச்சல் தொட்டி உள்ளே காலை போட்டு ஆட்டிக்கொண்டே ஸ்ரீஜா உட்கார்ந்திருந்தாள். நேற்று தப்பித்து விட்டாள், இன்று எப்படி தப்பிக்க? ஸ்ரீஜா என்று கிச்சா சத்தம் கேட்டு தலையை திருப்பினாள். எந்தா? உன் ஆளு உன்னை அழைச்சிட்டு வர சொன்னாரு, வரு. தன் செருப்பை தூக்கி கிச்சாவின் மீதே வீசிய ஸ்ரீஜாவோ, ஆள என் ஆளுன்னு பறஞ்சு மண்டை உடைஞ்சு போகும் மதியோ. வடிவா ஒரு பெண்குட்டியை வச்சுக்கிட்டு அந்த தெம்மாடி பண்ற வேலை இருக்கே. உன் குடும்ப சோழியில நான் மூக்க நுழைச்சிட்டலா. ஆளு உன்னை விழிச்சு போய்க்கோ என்று விட்டு கிச்சா போய்விட, செய் இந்த தெம்மாடி போலீஸ்காரன் பிராணனை வாங்குறானே என்று தன் நகத்தை கடித்து கொண்டே துருவ் சாஸ்திரியின் அறையின் உள்ளே போக குட்டி டவுசரில் தலையை துவட்டி கொண்டே துருவ் நின்றான். ஏந்தா சாரே? எங்க போன? இவிட வேண்டாம் வேண்டாம், நீ பேச ஆரம்பிச்சா நிறுத்த மாட்ட. என்ன ஜோலியா விழிச்சு சாரே? அதுவா, பாடி காட்டு. பாடியோ? காட்டு, அதையாவது பார்த்துட்டு போறேன். யாலி இப்ப எதுக்கு என்ன பாட சொல்றான்னு தெரியலையே என்று படுக்கை மீது சம்மணம் போட்டு அமர்ந்த ஸ்ரீஜா, அலை பாயுதே கண்ணா என்று ஸ்ருதியோடு பாட ஆரம்பிக்க அவள் மீது வந்து அவன் லங்கோடு விழுந்தது. சோ மெனி டிஸ்டர்பன்ஸ் என்று அதை நகட்டிட அவளை முறைத்து கொண்டு துருவ் நின்றான். என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? பாட சொன்னீங்களே சாரே, அதான். இடியட், பாடி காட்டுனா இப்படி என்று தன் இடை மறைத்த ஆடையையும் நகட்டி துருவ் முன்னும் பின்னும் காட்ட,
இப்படி பாடி காட்டுறது. இப்ப பாடி காட்டு. கூஜா கூஜா என்று உட்கார்ந்த மேனிக்கே ஆள் மயக்கம் போட்டிருந்தது. சுத்தம் இவளை வச்சுட்டு என்று தன் தலையை உதறிக்கொண்டே துருவ் அவளை தூக்கி அறைக்கு வெளியே போட்டுவிட்டு கதவை அடைத்த அடுத்த நொடியே, எந்த பகவானே, பாடி காட்டுனா இதுவா? பேசாம சுடுகாட்டுல போய் பாடிய பார்த்துட்டு வர வேண்டியதானே. நல்ல வேலை ஒழுங்கா பார்த்துட்டில்லா. பார்த்திருந்தேன். கூஜா என்று அவன் குரல் வர, எந்த அம்மே என்று பதறி அடித்து கொண்டு ஓட ஆரம்பித்தாள். ஸ்ரீஜாவோடு பேசிவிட்டு வந்த கிச்சாவை கை நீட்டி தடுத்தாள் வந்தனா. மேடம் மேம் என்று திக்கி திணறினான் கிச்சா. கம் என்று அவனை இழுத்து பெஞ்சில் அமர வைத்தவள், அவருக்கு என்ன பிடிக்கல என்றாள் கரகரப்பான குரலில். சாருக்கோ? என்னை பார்த்தா ஃபீலிங் வரலையா, மூடு வரலையா? ஓ, நான் அழகா இல்லையா கிருஷ்ணா? யார் சொன்னது மேடம்? நீங்கள் வள்ளி அழகாக்கும். உங்களுக்கு தெரியுது, அவர் கண்ணுக்கு நான் தெரியலையே. அழகிருந்தா போதுமா? வேற வேணும்னு கேட்குறாரு. வேறண்ணா என்ன? தெரியலையே மேடம். அவர் என்ன லவ் பண்ணணும் கிருஷ்ணா. அதுக்கு ஞான் எந்த செய்யும்? என்ன நீங்க லவ் பண்ணணும் மேடம். மேட்டர் பண்ணவா சொன்னேன்? லவ் பண்ணத்தானே சொல்கிறேன். ஜஸ்ட் அவரை ஜெலஸ் ஆக்கணும். அவருக்கு என் மேலே ஆசை வர வைக்க நீங்கள் என் கூட கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கணும். புரியுதா? மொத்தத்தில் இதுக்கு மென்டல் கூட்டமா அதுக்கு மென்டல் கூட்டமா என்று புரியவில்லை. அது பண்ற இல்லைன்னா உன் கூட வந்திருக்காளே ஒருத்தி, அவளை காப்பாற்றவே முடியாது. என் புருஷன் சரியான காஜி பையன், தெரியும் தானே? அறியும் மேடம், அறியும். புரிஞ்சா சரி. ஸோ அவருக்குள்ள பொறாமைய நீ உண்டாக்கணும். இதுக்கு தனியாக நான் உன்னை கவனிச்சுக்கிறேன், புரியுதா? பேமெண்ட் தரேன், ஓகேவா? கிச்சா யோசனையாகவே தலையாட்டிட, எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். பட் அவருக்கு என்ன பிடிக்கல. அவருக்கு என்ன பிடிச்சிட்டா போதும், நான் உன்னை விட்டுருவேன். புரியுதா? புரியுது என்று அவன் பாவமாக நாலா பக்கமும் தலையாட்டி வைத்தான். வசமாக வந்து மாட்டிக்கொண்டார்கள் என்று புரிந்தது. யார் என்று உண்மையை சொல்ல முடியாது. பணம் கிடைக்கும் வரையும் இந்த இடத்தை விட்டு போகக்கூட முடியாது. அதே சமயம் அவனுக்கு இவர்கள் மீது சந்தேகமும் வரக்கூடாது. யோசித்து யோசித்து இருவருக்குமே மண்டை குத்தியதுதான் லாபம். இரவு துருவ் டிவியில் குட்டை ஆடை போட்டு ஆடிக்கொண்டிருந்த பெண்களை அந்த ஆட்டத்தை பார்த்து ரசித்து கொண்டிருக்க, அவன் அருகே சோஃபாவில் துருவ் தோளில் சாய்ந்து படுத்துக்கொண்டே வந்தனா ஏதோ ஒரு நாவல் புத்தகத்தை புரட்டி கொண்டிருந்தாள். ஆளுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல ஜோலியே இருக்காதா கிச்சா? எனக்கும் அதே சந்தேகம்தான் ஸ்ரீ. நல்லா தானே 2 பேரும் இருக்காங்க. அப்படியே வாழ்ந்தா என்ன கேடா? எதுல ஜோடி பொருத்தம் இருக்கோ இல்லையோ, கெட்டு சீரழிய 2ம் பொருத்தமா நின்னு என்று முணங்கிக் கொண்டே மாடியிலிருந்து இறங்கி வந்த ஸ்ரீஜா அவர்கள் பக்கத்தில் போகவா வேண்டாமா என்று யோசனையாகவே நிற்க, என்ன கூஜா, காலையில பூரான கண்டு ஓடுனவ, அதுக்கு பிறகு ஆளையே காணல, எங்க போன என்று டிவியை ஆஃப் செய்துவிட்டு துருவ் அவள் பக்கத்தில் திரும்பி அமர, அவன் தோளில் சாய்ந்து கிடந்த வந்தனா ஏதோ யோசனையில் நின்று கொண்டிருந்த கிச்சாவை பார்த்து கண்ணடிக்க பதறிப்போய் தலையை திருப்பி கொண்டான். சாரே, நீங்க ஃப்ரீ தானே? இப்ப சட்டை பேண்ட் போட்டிருக்கேன், கலட்டவா? சாரே, அந்த ஃப்ரீ கேட்டில்லா, ஜோலி இல்லதானேன்னு கேட்டேன். ஜோலி தான் கூஜா செய்ய மாட்டேங்கிறியே. ஆள் என்ன கொலகாரியாக்காம விட மாட்டான் போல என்று எரிச்சலை மறைத்து கொண்ட ஸ்ரீஜா, சாரே, நான் கொஞ்சம் பேசணும். ஓ அப்படியா, வா, இந்த பக்கம் ஃப்ரீயா தான் இருக்கு, இங்க வந்து உட்காரு என்று துருவ் தன் பக்கத்தில் இருந்த இன்னொரு இடத்தை அவளுக்கு காட்ட, இல்ல சாரே, ஞான் எவிட இருக்கு என்று எதிரிருக்கையில் அமரப்போனவள் சுடிதார் ஷாலை இழுத்து தன் வலது பக்கத்தில் அமர வைத்தவன் அவள் இடையோடு கை போட்டு அழுத்தி உட்கார வைத்து கொண்டு, பர்ஃபெக்ட், இப்ப சொல்லு. வளர நந்தி சாரே, இடம் தந்ததுக்கு என்று பல்லடிக்கில் கோபத்தை மறைத்து கொண்டாள். அத்துமீறும் அவனை துண்டு துண்டாக்க கோபம் வந்தாலும் அவன் வீட்டிற்குள் அத்துமீறிய பாவத்துக்கு வேறு வழி இல்லாமல் முழித்தாள். என்ன விஷயம்டி? துருவ் அவள் பக்கம் சாய்ந்தமர, ஒரு பக்க தோளில் வந்தனா, இன்னொரு பக்கமோ ஸ்ரீஜா. எதிரே கிச்சா தலையை சொரிந்து கொண்டே நின்றான். சேச்சி என்றால் அவன் பிடியில் நெளிந்து கொண்டே. வந்தனாவோ என்ன என்பது போன்று அவளை பார்க்க, உங்க கேஸ் ஃபைல் முழுக்க ஞான் செக் செய்து என்ன பிரச்சனைங்கில் நீங்க 2 பேரும் சரியா புரிஞ்சுட்டில்ல, அதான் ப்ராப்ளம் என்று துருவை பார்க்க, அவனோ ஸ்ரீ உட்கார்ந்திருந்த அலகில் குழி விழுந்த இரட்டை பிளவை கண்களால் களவாடி கொண்டிருக்க, சட்டென்று தன் ஷாலை ஒழுங்காக எடுத்து மறைத்து போட்டு கொண்டவள், ஆந்த கண்ணை நோண்டணும், பார்வை போற இடத்த பாரு, வள்ளிய வடிவா பொண்டாட்டிய பக்கத்துல வச்சுக்கிட்டே இப்படி உரிச்சு தின்றான் தெம்மாடி என்று முணங்கியவள், சாரே, நீங்க வளர ஜோலியில் உள்ளவர், பெரிய ஆபீசர், எவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வேலைக்கு நீங்கள் வந்து
கஷ்டப்பட்டெல்லாம் வரல. 40 லட்சம் லஞ்சம் கொடுத்து எடுத்த வேலைதான். அப்படி இல்ல சாரே. அடியே, அடிச்சேன்னு வெய்யி, உருண்டு போய் அங்க கிடப்ப. என்னடி உன் பிரச்சனை? தெளிவா சொல்லுடி என்ற துருவ் கத்தலில் அரண்டு முழித்த ஸ்ரீஜாவோ, இல்ல சாரே, இன்னைக்கு மேடம் பிடிக்கலைன்னு சேவையை தேடுறீங்க. அடுத்து இன்னொருத்தர் சேவை இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா சாருக்கு கண்ட நோயெல்லாம் வந்துடும் மதியோ. ஓ, புரியுது புரியுது. அதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்ற? மேடம உங்களுக்கு ஏத்தாப்படி ஞான் ட்ரெயின் செஞ்சு சாரே ஹெவி பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க வைக்க வேண்டியது எந்த பொறுப்பாக்கும் சேச்சி. என்று வந்தனா தன் தலையை திருப்பிட, சார உங்களை லவ் பண்ண வைக்கிறேன். ஒரே கல்லுல 2 மாங்கா. மேடமுக்கு தேவை லவ், அதுவும் கிட்டும். உங்களுக்கு தேவையானது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்துடும். எந்தா நான் சொல்றது சாரே? எனக்கு லவ் எல்லாம் பண்ண தெரியாதுடி. இதெல்லாம் வேலைக்காகாது. மூடிட்டு வந்த வேலையை பாரு. கொடுத்த பணத்துக்கு வந்த வேலையை தவிர எல்லாத்தையும் பாக்குற. இன்னைக்கு ராத்திரி ரூமுக்கு வந்து சேரு. வர்ற நீ. சரி சரி, ஒரு 10 நாள் டைம் தரும். நான் உங்களை லவ்வுக்கு ட்ரெயின் செஞ்சு மேடமுக்கும் அப்படி உங்களுக்கும் அவங்களுக்கும் செட் ஆகலைங்கில் அடுத்த நாள் நான் உங்களுக்கு சேவை செஞ்சு. இது செத்துப்போன ஆயா மேல சத்தியம் என்று துருவ் தலையிலேயே அடிக்க போக அவள் கையை திருகி பிடித்த துருவோ, எதுவும் ஃபோர்ஜரி பண்ண ட்ரை பண்றியாடி? இல்ல இல்ல சாரே. அப்ப இப்படியெல்லாம் சத்தியம் அடிச்சா நம்ப மாட்டேன். உதட்டுல சத்தியம் பண்ணு. உதட்லையோ? லிப் டு லிப் காம்ப்ரமைஸ் அப்படின்னா தான் நம்புவேன். கிஸ்மி என்று துருவ் இளம் சிவப்பு இதழை பிதுக்கி காட்ட, ஐயடா என்று ஸ்ரீஜா வந்தனாவை சங்கடமாக பார்க்க, வந்து அவ என்ன கிஸ் பண்ணா உனக்கு ஏதாவது ப்ராப்ளமா? நோ ப்ராப்ளம் துருவ் என்றதுமே துருவ் ஸ்ரீயின் இடையை வளைத்து தன்னோடு நெருக்கி பிடித்தவன் அவள் இதழோடு இதழ் சேர்த்தே விட்டான். அக்கென்று கொட்டை பாக்கு போல ஸ்ரீஜா கண்களை அகல விரிக்க கிச்சா முகத்தை கை கொண்டு மூடிக்கொள்ள வந்தனா உணர்வே இல்லாமல் இருவரையும் பார்த்துவிட்டு எழும்பி போய்விட, அவன் இதழில் மாட்டிக்கொண்ட தன் இதழை பிடுங்க முடியாமல் ஸ்ரீஜா திணற துருவோ அவள் குட்டி இதழை இழுத்து சுவைத்து தின்ன ஆரம்பித்து விட்டான். முதலில் மென்மையாக, பின்னர் வேகமாக அவள் இதழை இழுத்து காணாத உதடு போல அதை கடித்து இழுக்க இவளோ மூச்சுக்கு திணற, போனா போகுது என்னும் விதமாக துருவ் அவளை விட கன்றி சிவந்த உதட்டோடு ஸ்ரீஜா அவனை கண்கள் கலங்கி பார்த்தாள். சத்தியம் அக்செப்டட். நாளையிலிருந்து எனக்கு லவ் ட்ரைனிங் கொடு. 10 நாள்ல அவ ஒர்க் அவுட் ஆனா அவ, இல்லனா நீ என்று அவளை முழுதாக மேலிருந்து கீழ்வரை கடித்து தின்னும் பார்வை பார்த்து கொண்டே விசில் அடித்தபடியே போன துருவை தொண்டை ஏற இறங்க கிச்சாவும் ஸ்ரீஜாவும் பார்த்தனர். 10 நாள் கெடு. ஒன்று பணத்தை கண்டுபிடித்து எஸ் ஆக வேண்டும், இல்லை துருவ் வந்தனா பக்கம் சாய வேண்டும், இல்லை இவள்தான் பலியாடு, ஆட்டை அடித்து பிரியாணி போட்டு விடுவான். அத்தியாயம் 4. உல்லாசமாக விசில் அடித்து கொண்டே கதவை திறந்து கொண்டு துருவ் உள்ளே வர படுக்கையில் அமர்ந்திருந்த வந்தனா அவனை யோசனையாக பார்த்தபடி, என்ன துருவ் விளையாட்டுக்கு பேசுறீங்கன்னு நினைச்சேன். இப்படி கிஸ் பண்ற அளவு போவீங்கன்னு நான் நினைக்கல. அவள் குரலில் கண்டனம் இருந்தது. யாராவது விளையாட்டா கிஸ் பண்ணுவாங்களா வந்தனா? அவ உதட்ட பார்த்ததும் டெம்ட் ஆச்சு. கிஸ் பண்ணி பார்த்தேன். நாட் பேட். நல்லா கம்பெனி கொடுக்குறா. ஓகேன்னா அடுத்த லெவல் போகணும். ஓ, அப்ப இனிமேல் இது தொடரும்னு சொல்றீங்க? யா வந்தனா, ஏற்கனவே நான் சொன்னதுதான். உன் இஷ்டம் போல நீ இரு, ஏன் இஷ்டம் போல என்ன விட்டுரு. ஓகே, பட் அவள் இழுக்க, என் ஒய்ஃப் நீதான், அதுல நான் தெளிவா இருக்கேன். அப்ப அவளும் இருந்துட்டு போகட்டும். ஆனா என்னோட கண் எதிரே எதுவும் வேண்டாம் துருவ் என்று வந்தனா டவலை எடுத்துக்கொண்டு குளியலறையின் உள்ளே போக, ஏன்? பிகாஸ் எனக்கும் ஆசை வருது. நானும் சாதாரண மனுஷிதான், கல் இல்ல. ஐ எம் ஆல்சோ டெம்ப்ட் என்று கம்மிய குரலில் கூறிவிட்டு கதவை அடைக்க உதட்டை பிதுக்கிய துருவோ, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அவளை பார்த்தா என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. நீ கண்ணை மூடிக்கோ. கண்ட்ரோல் பண்ணித்தான் ஆகணும் துருவ். போலீஸ்காரன் வீட்டுக்குள்ள வந்து திருட பார்க்குற அவங்கள பார்த்துட்டு எப்படி கண்ட்ரோலா இருக்க சொல்ற வந்தனா என்றான் கோப குரலில். கதவை திறந்து தலையை வெளியே விட்ட வந்தனா நக்கலாக அவனை பார்த்தபடி, ஓ, திருட வந்தவங்களா இப்படித்தான் சார் அடக்குவீங்களோ? இதான் உங்க போலீஸ் ட்ரிக்கோ என்று அவள் கேட்க, வேற எப்படி பண்ண? சட்ட ஒழுங்க காப்பாற்ற வேண்டாமா? நான் நேர்மையான போலீஸ் ஆஃபீஸர். ஓ, அக்யூஸ்ட முத்தம் கொடுத்து தான் ட்ரீட் பண்ணுவீங்களோ? நல்ல விசாரணையா இருக்கே. போலீஸ்னா சும்மா இல்லைன்னு தெரிய வேண்டாம். அதுல சில பல அடி அவ வாங்கித்தான் ஆகணும். நீ கண்டுக்காத. வாட்? கண்டுக்காம இருக்கணுமா? நீங்க அவளுக்கு முத்தம் கொடுத்து என்ன டெம்ப்ட் பண்ணுவீங்க, நான் கண்ணை மூடிட்டு போகணுமா? இனிமே இப்படி நடந்துக்கிட்டீங்க ஏன் பொறாமையா? பின்ன இருக்காது, எரிச்சலாகுது என்று சலித்திட, நான் காஜ் வேலைக்கு சுமாரான ஆள் தேடினேன்.
இப்படி சூப்பரான ஆள் வந்து சிக்கி இருக்கு, கொஞ்சம் அதிகமா மூடு வரத்தானே செய்யுது. அதோட என்ன கட்டம் போட்டெல்லாம் அடைச்சி வைக்க முடியாதுன்னு உனக்கு நல்லாவே தெரியும் வந்தனா. ஸோ கண்டுக்காம போறது தான் உனக்கும் எனக்கும் நல்லது. அவளோ அப்படியே அமைதியாகிவிட பால்கனி மேலிருந்து தோட்டத்தில் சல்லடை போட்டு பணப்பெட்டியை தேடும் 2 அரை லூசுகளையுமே பல்லை கடித்து கொண்டு துருவ் பார்த்து கொண்டே நின்றான். நீயா 10 நாள் அலறுபடி கூஜா, பேங்கை கொள்ளையடிச்சு பணத்தை போலீஸ்காரன் வீட்லயே ஒளிச்சு வைக்கிறியா? வீடு முழுக்க சிசிடிவி இருக்கு, அது கூட தெரியாம இதுக்கு கொள்ளை வேற அடிச்சுட்டு சுத்துதுங்க. போ, நான் உன்னையே விழுங்கி ஏப்பம் விடல, நான் துருவில்லடி என்று அவளுக்கு முத்தம் கொடுத்த உதட்டை நாவால் வருடி கண்ணை மூடி காஜு கனவில் நின்றான். போலீஸ்காரன் கண்ணிலிருந்து எதுவும் தப்பிக்காது என்று தெரியாமல் வீடெங்கும் பணத்தை இருவரும் அலசிக்கொண்டே அலைந்தனர். ஆனால் பணமோ துருவின் ரகசிய அலமாரியில் பத்திரமாக இருந்தது. கிச்சா கிட்டுச்சோ? இல்லடி, ராத்திரி முழுக்க ஞான் சோதிச்சு போச்சு. நேத்தே முத்தம் கொடுத்து ஆள் என்ன அலற விட்டு ஞான் அதை இதை சொல்லி சமாளிச்சு என்று அழுவது போல நின்றாள் ஸ்ரீ. ஞான் எந்தா செய்யும், எனக்கும் வருத்தந்தான். 10 நாள் 2 பேரையும் எதாங்கில் சொல்லி ஞான் சமாளிச்சு, நீ அதுக்குள்ள பணத்தை தேடி எடுத்துருக்கிச்சா? என்றவர்களோ சோர்வாகி போயினர். ஸ்ரீயின் பயமே லாக்கப்பில் போய் கிடப்பது கூட இல்லை. துருவின் அத்துமீறல்தான் பயத்தை கொடுத்தது. இரவெல்லாம் ஒரே காஜு கனவு. தலைகீழாக தொங்க போட்டு துருவ் அவளை லத்தி கொண்டு அடித்தது போன்று வந்திருந்தால் கூட பயந்திருக்க மாட்டாளே. அவளை கடித்து சுவைத்தான். கண்டபடி அவளை கட்டி அணைத்து இதழோடு இதழ் பொருத்தி இடையோடு இடை அழுத்தி உயிரை திணித்தவன், என்னடி தூக்கித்தா என்று அவள் இடையை அழுத்தி தூக்க ஆ என்று பதறி எழும்பி வேர்த்து போய் அமர்ந்தாள். உடலெங்கும் வெடவெடவென்று ஆடியது. என்ன இது, இப்படியெல்லாம் சொப்பன வருது? நீரை கடகடவென்று குடித்து சாந்தியாகி படுக்க பார்த்தாள். மறுபடியும் அவள் இடையோடு அவன் கை புகுந்து அவள் ஆடை மீதே கை பரபரவென்று அலைப்பாய அப்படியே எழுந்தவள், விடுங்க சாரே என்று கத்தியவளின் அருகே யாருமே இல்லை. இது ஆவறதுக்கில்ல, தூங்குனா தானே சொப்பன வரும், நான் தூங்கிட்டல என்று ஸ்ரீ தூங்காமலேயே உட்கார்ந்தே கொண்டாள். ஒற்றை முத்தம் தந்து பதற வைத்து விட்டான். காலை இன்று என்ன நடக்குமோ என்ற பீதியில் ஸ்ரீஜா கிளம்பி கீழே வர, சாப்பாட்டு மேஜையில் வேலைக்கு கிளம்பி வந்த துருவோ காக்கி சட்டையில் தோரணையாக உட்கார்ந்து தாளம் தட்டி கொண்டே இருந்தான். கண்கள் என்னவோ ஸ்ரீஜா அறையை நோக்கித்தான் இருந்தது. அவனுக்கு அருகே உட்கார்ந்து வந்தனா ஏதோ போனில் செய்து கொண்டிருந்தாள். வந்து, பசிக்குது, சாப்பாடு வை. நீங்களே போட்டு சாப்பிடுங்க துருவ். கூஜா என்று அவளை அழைக்க, இந்தா மூக்கு வேர்த்திருச்சு, கொஞ்ச நேரம் சும்மா இருக்க விட மாட்டானே என்று முணங்கிக் கொண்டே கூஜா வர, எந்தா சாரே? என்னவோ லவ் ட்ரைனிங் கொடுக்க போறேன்னு சொன்னதோட சரி, ஆளையே காணல. ஒரு டெடிகேஷன் இல்லை உனக்கு? அதுக்கு தான் சாரே ஹோம்ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நீ என்ன வச்சு ஹோம்ஒர்க் பண்ணுடி? நான் சேச்சிக்கிட்டே இருந்தே தொடங்குறேன் என்றவள் வந்தனாவின் அருகே உட்கார்ந்து, சேச்சி என்ன? புருஷனை நம்ம பக்கம் திரும்பி பார்க்க வைக்க நாம சிலதை தியாகம் பண்ணணும். என்னால் எதையும் தியாகம் பண்ண முடியாது. ஏன், எனக்காக அவர் தியாகம் பண்ண மாட்டாராமா? அப்படி இல்லை சேச்சி, அவரை அட்ராக்ட் பண்ணணும், ரசிக்க வைக்கணும். அதாவது சார் இப்போ உட்கார்ந்துருக்காரா, அவருக்கு சாப்பாடு கொடுக்குற மாதிரி பக்கத்தில் நெருங்கி உட்கார்ந்து சாப்பாட்டை வைக்கணும். புருஷனை எதுக்கும் ஏங்க விடக்கூடாது சேச்சி, டெம்ப்ட் பண்ணணும். அவரை நீங்கள் யோசிக்க வச்சுட்டே இருக்கணும், தேடி தேடி போகணும். இதெல்லாம் ஒரு புருஷன் எதிர்பார்ப்பாரு. ஓ, மனசுலாயோ இதுதான் சார் உங்ககிட்ட கேட்குறாருன்னு நினைக்கிறேன். எனக்கு புரியலையே. அவளுக்கு புரிய போறதே இல்லை கூஜா, நீயே என்னை முதல்ல கரெக்ட் பண்ணி காட்டு, அதை பார்த்து அவ கரெக்ட் பண்ணிக்குவா என்றான் துருவ் அவள் முடியை இழுத்து தன்னருகே விட்டபடி. அது அப்ப நேத்து போல ஒரு சத்தியத்தை பண்ணு. ஐயோ இருங்க சாரே, நானே சேச்சிக்கு லவ் டெமோ காட்டுறேன். காட்டு. இவட நோக்கிக்கோ சேச்சி, நான் என்ன பண்றேன்னு கவனமா நோக்கிக்கோங்க என்று ஸ்ரீ இடையில் சேலையை சொருகியவள் காதல் பயிற்சிக்கு தயாரானாள். அவ சும்மா போனாவே துருவ் விடுவது போன்றில்லை. இவளாக வந்து வந்து மாட்ட உதட்டுக்குள் சிரிப்பை அடக்கி கொண்டான். அவளை காட்டி கொடுத்தால் ஒரு நாள் இன்பம், அவளை கூடவே வைத்திருந்தால் பல நாள் இன்பம். லாப நட்ட மூளை கணக்கு பார்க்க கேரளத்து பைங்கிளி அழகில் மயங்கிய துருவோ அவளை ரசித்து ருசித்து சாப்பிடும் ஆர்வத்தில் இருந்தான். சரி, சாப்பாடு வைக்கவா என்று துருவ் அருகே நின்று ஸ்ரீ கிசுகிசுப்பாய் கேட்க, அவன் அண்ணாந்து அவளை பார்க்க அவள் அவன் உதட்டின் அருகே குனிந்து நின்று அப்படியே பேச பேச காந்தமும் இரும்பும் போல ஒட்டியது இருவர் மேனியும். என்றவன் அவள் இடையே இழுத்து தன்னருகே விட, இன்னைக்கு மட்டும் நான் சொல்லி கொடுக்கும், நாளைக்கு சேச்சி அதை பிக்கப் செஞ்சு ஃபாலோ பண்ணிடுவாங்க. ஸ்ரீ பேசிக்கொண்டே அவன் கையை இடையை விட்டு விளக்க பார்க்க முடியவே இல்லை.
என்னவோ செய் கூஜா, எனக்கு கை வேற வேலை செய்யற மூட்ல இருக்குடி. நீயே அள்ளி தந்துட்டு போ. மதியமும் சாப்பாட்டை செஞ்சு ஆபீஸ்க்கு கொண்டுட்டு வா. இது கூட நல்லாத்தான் இருக்குடி. ஒருத்தர் நம்மள மாஞ்சு மாஞ்சு கவனிக்கிறது நல்லா இருக்கே என்றவனோ அலாவுதீன் விளக்கை தேய்ப்பது போன்று அவள் இடையை கட்டை விரல் கொண்டு தேய்க்க, அம்மே என்று நெளிந்து கொண்டே அவனுக்கு அள்ளி கொடுத்தபடியே வந்தனாவை பாவமாக பார்த்தவள், இதுதான் டெம்ப் பண்றது சேச்சி, இப்ப நீங்க வந்து பண்ணுங்களேன். ஓ நோ, அவருக்கு அள்ளி கொடுக்கணுமா? எச்சி. பாத்தியா குஜா, இதுக்கே எப்படி சொல்றானு? அப்ப மத்ததெல்லாம் எவ்வளவு கஷ்டம். நேத்து நீயும் நானும் எவ்வளவு நேரம் கிஸ் பண்ணோம். நாம இப்படி நினைச்சோமா? சேச்சி, அதிங்கில் இதெல்லாம் லவ்ல ஒரு பார்ட். எனக்கு இப்ப மூடில. நாளையிலிருந்து நான் இதை செய்யறேன். இன்னைக்கு நீயே செஞ்சிரு என்று வந்தனா துருவை முறைத்து கொண்டே எழும்பி போக, ஒத்தரோசா புருஷனை நல்லா வளர்த்து வச்சிருக்கம்மா, இவன்கிட்ட ஞானோ பிச்சு புடுங்கிடுவானே என்று போகும் வந்தனாவை பாவமாக பார்த்து கொண்டே கீழே குனிந்து பார்க்க, துருவோ அவள் இடையை பிடித்து கடித்து வைக்க, ஆ என்று அலறி நகரப்போக அவளை தூக்கி தன் மடியிலேயே உட்கார வைத்தவன், உன் அளவுக்கு அவ ஒர்த்தே இல்ல கூஜா. நீ சும்மா பக்கத்துல நின்னாவே பாரு இப்படி ஆகுது. எப்படி என்றவள் அடியில் பார்த்து பே என்று முழிக்க, சரி ஞான் ஒன்று சொல்லவா? என்ன? நல்லா வடிவா செழிப்பா ஒரு வைஃபை வச்சுக்கிட்டு கண்டவகிட்ட காஜு வேலை பார்க்கறதெல்லாம் தப்பு இல்ல? இல்லையே, மாற்றான் வீட்டு வாழைப்பூ தான் அழகா இருக்கு. நான் என்னடி செய்யறது? அவ எங்க போக போறா? ஒய்ஃபு தானே, இங்க தானே இருக்க போறா. அவளை எப்ப வேணும்னாலும் பார்த்துக்கலாம். பட் நீ 1 மாசம் தானே இருப்ப. அது வரைக்கும் என் டார்கெட் நீதான் என்றவன் அவளுடைய கூந்தலின் உள்ளே முகத்தை நுழைக்க, சரே சேச்சிட்ட சொன்னாவே இதெல்லாம் செஞ்சு தரும் சரே. ஐய, பொண்டாட்டிக்கிட்ட என்ன சுகம் உண்டு சொல்லு? சொசைட்டிக்காக அவளை கூட்டிட்டு அலையலாம். மற்றபடி இதெல்லாம் இப்படி திருட்டு மாங்காயா கடிச்சாதான் ருசிக்கும் கூஜா. உனக்கு ஆம்பளை எத்திக் புரியல. நான் ஓப்பனா பேசுறதுனால உனக்கு தப்பா தோணலாம். பட் இதான் உலகத்துல இப்ப நடந்துகிட்டு இருக்கு. எல்லாரும் மறைச்சு பண்றாங்க. நான் என் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சே பண்றேன். சோ இதெல்லாம் தப்பா சரியா? ஞான் அறிந்துட்டுல சரே. இந்த உலகத்துல எல்லாமே மாயை. வாழ்ற வரைக்கும் அனுபவிச்சு வாழணும். அதை அனுபவிக்கிறதுக்கு பொண்ணு வேணும்ல. நான் சொல்றது சரிதான கூஜா? அவளுக்கோ அவனின் காஜ் லாஜிக் புரியவில்லை போல. எப்படி இவர்கள் ஓட்டையை அடைத்து ஃபெவிகால் போட? புருஷன் பொண்டாட்டி செட்டானா நம்மளை விட்டுருவாங்களே என்கின்ற நப்பாசை. என் கதையை கேட்டு உனக்கே கண்ணீர் வரும் கூஜா. வயசுக்கு வந்த நாள்ல இருந்து பொண்ணுங்க கூட ஸ்டே பண்றேன். ஒருத்தரால கூட என்னை ஃபுல்ஃபில் பண்ண முடியல கூஜா. யாருமே என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி என்னை ஹேண்டில் பண்றதே இல்ல. வாழ்க்கையே வெறுத்து போச்சுடி. ஒரு மாதிரி விரக்தியான மனநிலைமையில தான் இருந்தேன். உன்னை பார்த்த பிறகுதான் என் வாழ்க்கையில வெளிச்சமே வந்த மாதிரி இருக்கு. சரே, நீதான் என்னோட விடிவெளி. உன்னை நம்பிதான் இருக்கேன். நீயாவது என் லைஃபை சரி பண்ணுடி. ஒன்று என்ன காதலனாக்கு, இல்ல அவளை காஜாக்கு. அதுவும் இல்லையா நீயே கம்பெனி கொடு. அவளோ ஆட்டு உரலாக தலையாட்டி வைக்க அவள் தோளில் தன் முகத்தை குத்தி கொண்டவன், இன்னைக்கு நைட்டு அந்த உச்சாவையும் கூட்டிட்டு என் ரூமுக்கு வா குஜா. சரே, அவன் எதுக்கு? கூட மாட உதவிக்கு இருக்கட்டும். எது? அவன் ஆம்பளை சரே. ஆம்பளைனா வரக்கூடாதா என்ன? சும்மா ஒத்தாசைக்கு இருந்துட்டு போகட்டும். தேவைப்பட்டா வந்தனாவும் வரட்டும். இனிமே நம்ம 4 பேருக்கும் இடையில நோ ஒளிவு நோ மறைவு, எல்லாம் ஓப்பன் தான். உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை காஜியாக இருக்கும் அவனை பரிதாபமாக அவள் பார்த்து வைக்க அவள் கன்னத்தை கடித்து முத்தமிட்டு நகர்த்தி விட்டவன், இன்று முதல் இரவு என்று துருவோ கத்தி பாடிக்கொண்டே போக 2 பேர் கற்பையும் எந்த கோணிப்பைய வச்சு மூடி வைக்கிறது என்று தெரியாமல் திகைத்து போய் நின்றாள். அத்தியாயம் 5. சார், கொள்ளையடிச்ச பேங்க்ல இருந்து இந்த செயின் கிடைச்சிருக்கு. ஒருவேளை இது அந்த கொள்ளையனோட செயினா கூட இருக்கலாம் சார் என்று எஸ்ஐயோ துருவின் கையில் செயினை கொடுக்க அதை வாங்கி நுகர்ந்து பார்த்தான். உடனே கேரளத்துக்காரியின் வாசம்தான். கண்ணை சுருக்கியவன் அதை தன் பாக்கெட்டினுள்ளே போட்டுக்கொள்ள, சார் இது எவிடன்ஸ். கொள்ளையடிச்ச 2வது நாளே திருடனை கண்டுபிடிச்சு கொடுத்தா உமருக்கு என்ன தரப்போறாங்க? ஸ்டார் பதக்கம் கிடைக்கும் சார். ஸ்டார் கிறிஸ்மஸ்க்கு போட்டதை என் வீட்டில் அப்படியே இருக்கு, வந்து வாங்கிட்டு போ. பதக்கம் காயலாங்கடையில் நிறைய இருக்கு. உன் பேரை போட்டு என் சொந்த செலவிலேயே வாங்கி தரேன், போதுமா என்றான் நக்கல் தொனியில். சார், யோ, இந்த காக்கி சட்டையும் அதிகாரமும் நமக்கு ஆதாயம் தேடையா? மக்களுக்கு உதவி செய்ய 1000 போலீஸ்காரன் இருக்கான். காசு கொடுத்து தானே வேலைக்கு வந்திருப்ப. ஆமாம் சார். பின்னென்ன, வந்தோமா பெட்டி பெட்டியா பார்த்தோமா, முடிஞ்சா 4 குட்டிகளை தள்ளிக்கிட்டு உல்லாசமா இருந்தோமான்னு இருக்கணும்யா. அதை விட்டுட்டு கஞ்சி போட்ட சட்டை போல விரைச்சிக்கிட்டு இருக்க. அப்படியே 2 குவார்ட்டரை உள்ள தள்ளிட்டு குட்டிகளோட குஜாலா இரும்பியோய். சார், நம்மகிட்ட அப்டேட் கேட்பாங்களே சார். அதை நான் பார்த்துக்கிறேன்யா. உமருக்கு 2 பொண்டாட்டி இருக்குல்ல.
ஆமா சார் என்று அவர் வலிய, வேலை ஜாஸ்தி இருக்கும்ல அவர் தலையை சொரிய, போ போய் அங்க 2 நாள் இங்க 2 நாள்னு ஜாலியாரியா, அதை விட்டுட்டு கேஸை பார்க்குறேன் எவிடன்ஸ் எடுக்கிறேன்னுட்டு இந்தா என்று கட்டு பணத்தை தூக்கி மேஜை மீது போட்ட துருவோ, இது நான் வாயவே திறக்க மாட்டேன் சார். உமர் நல்ல மனசுக்கு 3வது பொண்டாட்டி கிடைக்கிறதுக்கு வாழ்த்துக்கள், போயிட்டு வா என்றவன் காலை தூக்கி மேஜை மீது வைத்து ஆட்டியவன், மண்ணு திங்க போறாவ உடம்ப இந்த துருவு தின்னுட்டு போட்டா ஆகாதா என்ன? என்ன அழகு பா, நாள் முழுக்க வச்சு வச்சு தின்னலாம் போல. அவளை நினைச்சாவே காஜ விலைக்கு உயரம் கூடுதே. சாஸ்திரி, உனக்கு அங்கே மச்சம் இருக்குடா. அதான் அழகான பொண்டாட்டி பேரழகான வப்பாட்டின்னு 2 வந்து மாட்டியிருக்கு. அதுவும் 2யுமே ஒரே வீட்டில் வச்சு மெயின்டைன் பண்ற பாரு. உன் திறமைக்கு பாராட்டு விழாவே நடத்தலாண்டா என்று அவனை மெச்சிக்கொண்டு கழுத்தை 2 பக்கமும் நொடித்து கொண்டான். பொண்ணும் எனக்குத்தான், பணமும் எனக்குத்தான், 2யும் விடுறதா இல்ல. நோகாம நொங்கு கிடைச்சா வேண்டான்னு சொல்வானா என்ன? படிக்க 10 லட்சம், வேலை எடுக்க 40 லட்சம் லம்பா இவ்வளவு செலவு பண்ணியிருக்கேன். மாசம் வெறும் 50,000 ரூபாய் தான் சம்பளம். அதுக்கு ட்ரைனிங், நைட் டியூட்டி, லா அண்ட் ஆர்டர்னு பார்க்கணும். லொட்டு லொசுக்கு சை, வேலையே செய்யாம காசு கிடைச்சிருக்கு, விடுவனா என்ன? நீ மாட்டினா தானடி பணத்தை திருப்பி கொடுக்கணும். உன்னை காட்டி கொடுத்தா தானடி உள்ள போவ. பணத்தை மொத்தமா அமுக்கிட்டேன் என்று கண்கள் சிவக்க பெண்ணாசை பொன்னாசை 2லுமே சிவந்து போய் நின்றான் சாஸ்திரி. எவனுமே நல்லவன் இல்ல, நான் மட்டும் எதுக்கு நல்லவனா இருக்கணும் என்ற கேட்டகரியில் ஒருவன்தான் அவன். ஸ்ரீ கிச்சா வந்து ஸ்ரீஜா அருகே உட்கார ஸ்ரீஜாவோ முகத்தை திருப்பி கொண்டாள். என் மேல கோபமா ஸ்ரீ? பின்ன நீயே அந்த தெம்மாடி பையன் கூட என்னை கூட்டி கொடுத்துருவ போல இருக்கு. அது அவன் என்னை கண்டபடி டச் பண்றான், நீ பாட்டுக்கு அமைதியா உட்காந்து பூரியை தின்னுக்கிட்டு இருக்க. எனக்கு உன் மேல சரியான கோபம் கேட்டோ? இல்ல ஸ்ரீ, பூரி சூடா இருந்துச்சா, ஆறி போகுமேனுதான் என்றவனின் முதுகிலேயே டின் கட்டிவிட்ட ஸ்ரீஜாவோ, என்னை விட உனக்கு அந்த பூரி தான் மதியோ? உனக்கு தான் நல்லா அறியுமே ஸ்ரீ, எனக்கு போலீஸ்னாலே பயம். அதுவும் இவரை பார்த்தா ரொம்ப பயமா இருக்குடி. பக்கத்துல வரவே உடம்பெல்லாம் உதறுது. ஞான் எந்து செய்யும்? போடடி போடா, தப்பு தப்பா பேசுறான்டாவன். பணமும் கிட்டிய பாடில்லா ஸ்ரீ. எனக்கு என்னவோ பணத்தை ஏன் இவங்க 2 பேர்ல ஒருத்தர் எடுத்திருக்க கூடாதுன்னு தோணுது ஸ்ரீ. ஓ அப்படியா? இருக்கும் ஸ்ரீ, நம்ம வச்ச இடத்துல பணம் கிட்டிலல்ல, அப்படி எங்கில் வேறு யாரோ அதை எடுத்திருக்கணும்ல. இவ்வீட்டில் நம்மளை தாண்டி இருக்கிறது சாரும் மேடமும் தானே? ஆமா கிச்சா, இப்ப என்ன பண்றது? நீ பல்ல கடிச்சுக்கிட்டு சாரோட பழகி சமாளிச்சு அவர்கிட்ட பணம் இருக்கான்னு செக் பண்ணு. ஞான் அந்த மேடத்தோட பழகி பணம் இருக்கான்னு தேடுறேன். அப்படிங்கிற வேற வழி கிட்டில்லா ஸ்ரீ, ஏதாவது செஞ்சுதான் ஆகணும். பணம் கிடைச்சா அடுத்த நிமிஷம் ஓடிரலாம். புரியுது கிச்சா, நமக்காக ஆளை சமாளிக்கிறேன். ஆனா கண்டபடி தொடுறாரே, நைட்டு வேற ரூமுக்கு வான்னு விழிச்சு. அதுக்கும் என்கிட்ட ஐடியா உண்டு. இதுல தூக்க மாத்திரை இருக்கு ஸ்ரீ, சாருக்கு டெய்லி இதை போட்டு கொடுத்து நித்திரை பண்ண வச்சிரு. அப்பாடா டன், இதாண்டா கிச்சா, நீயும் 2 மாத்திரையை எடுத்துக்கோடா. ஏன்னா 2 பேரும் எதுல எப்படியோ காஜில ஒன்னாயிட்டு என்றாள். அவனும் மாத்திரை எடுத்து பாக்கெட்டின் உள்ளே வைக்க ஸ்ரீயும் தூக்க மாத்திரையை வாங்கி கொண்டு சிங்கம் ஒன்று புறப்பட்டதே என்று பாடிக்கொண்டே போக, இரவு நேர டியூட்டிக்கு மட்டம் போட்டுவிட்டு இரவு 9 மணிக்கு துருவ் ஆபீஸிலிருந்து கிளம்பி நேராக மெடிக்கல் ஷாப் போய் நின்றவன், நல்லா ராத்திரி முழுக்க நின்று விளையாடுற மாதிரி மாத்திரை ஏதாவது இருக்கா? அப்படியே கிரீம் மேற்படியெல்லாம் ஒரு 10 செட் எடுத்து போடு என்ற காவலனை மெடிக்கல் ஷாப் ஓனர் மேலும் கீழும் பார்த்து கொண்டே அவன் கேட்டவற்றை எடுத்து கொடுக்க, எத்தனை தடவைனாலும் நின்று விளையாடுமா? போன வாட்டி வாங்கிட்டு போனது பாதியிலேயே வேலையை காட்டிருச்சு என்றான் மாத்திரையை முன்னும் பின்னும் திருப்பி பார்த்து கொண்டே. சார், இது புதுசா மார்க்கெட்டுக்கு வந்திருக்க மாத்திரை சார், செம பவர். ராத்திரி முழுக்க பார்ட்னரை தூங்கவே விடமாட்டீங்க. வாவ், இதான் வேணும் என்று பாக்கெட்டிற்குள் திணித்து கொண்டவன் பணத்தை எடுத்து போட்டுவிட்டு காரில் வந்து ஏறி அமர அவன் போன் அதிர்ந்தது. போனை எடுத்து பார்க்க மாமனார் மயில்சாமி என்ற பெயர் அழைப்பில் விழ, இவனா என்று சலித்து கொண்டே காதில் எடுத்து வைத்தான். என்ன மருமகனே, எப்படி இருக்கீங்க? நீங்க இல்லாம நல்லாத்தான் இருக்கேன் மயில் சார். எதுக்கு போன் போட்டீங்க? ஏதோ வீட்டுக்கு அவளைய கூட்டி கொண்டு வந்து வச்சு கொட்டாடிக்கிறதா தகவல் வேற வந்திருக்கு. ஓஹோ, அவ்வளவு சீக்கிரம் வந்துருச்சா? நீங்க கேட்டுட்டீங்கன்னு உங்க பொண்ணை கல்யாணம் கட்டியாச்சு, வாழ சொன்னீங்கன்னு வாழவும் செஞ்சாச்சு. அதுக்காக டெய்லியும் அவளையே வச்சு வாழு, புருஷன் கடமையை செய்யன்னு கட்டாயமெல்லாம் படுத்துக்கூடாது சொல்லிட்டேன். கிளி மாதிரி பொண்டாட்டி இருக்கும்போது உனக்கு குரங்கு மாதிரி நிறுத்துங்க. நான் ரெடி பண்ணியிருக்க தொடுப்பும் கூட கிளி போலதான் இருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? பொண்டாட்டி உங்க பொண்ணுதான், ஆனா தொடுப்பு எத்தனை வேணும்னாலும் வச்சுப்பேன். அது என் தோது பொறுத்து. துருவ் என்று அவர் கத்த,
மூடா போயிட்டு இருக்கும்போது மூட கெடுக்காதீங்க மயில். என் மகளுக்கு நீ துரோகம் பண்ற. ஐயோ ஐயோ, வாயிலடிங்க வாயிலடிங்க. என் மனைவி என் கண்ட தெய்வம், அவளை ஏமாத்துவனா? கூஜா கூட போக நல்ல நேரம் குறிச்சு தந்ததே உங்க பொண்ணு தானே. எதா இருந்தாலும் உங்க மகக்கிட்டேயே பேசிக்கோங்க மயில். அப்புறம் இனிமேல் சும்மா சும்மா போனெல்லாம் போடக்கூடாது. போட்டா பச்சை பச்சையா திட்டி விட்டுருவேன். அப்புறம் நான் எப்படி இருப்பனோ அப்படித்தான் இருப்பேன். அப்படி உங்களுக்கு சங்கடமா இருந்துச்சுன்னா உங்க பொண்ணை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போகலாம். என் சுதந்திரத்துல தலையிட உங்களுக்கும் உரிமை கிடையாது, உங்க மகளுக்கும் உரிமை கிடையாது என்று வெட்டி முறித்து போனை வைத்து விட்டவனுக்கு கபகபவென்று வந்தது. பொண்ணை கட்டி கொடுத்தா போனை போட்டு விசாரிப்பானா? முதல்ல இவன் போன் நம்பரை பிளாக் பண்ணணும். இரிட்டேட்டிங் ஃபேஸ் என்று மாமனார் போன் நம்பரை முதல் வேலையாக பிளாக் லிஸ்டில் போட்டான். அங்கே குங்கும பொட்டுக்காரர் மருமகனின் பேச்சில் முகம் சிவக்க அமர்ந்திருந்தவர் அதே சூட்டில் மகளுக்கு போனை போட்டு இதே விஷயத்தை பேச, டாட், நான் ஏற்கனவே சொன்னேன் அவருக்கு என்ன பிடிக்கல, விட்டுடுங்கன்னு. நீங்க தான் ஒத்த காலில் நொண்டி அடிச்சு கல்யாணத்தை கட்டியே தீரணும்னு சொன்னீங்க. இப்ப அவர் இஷ்டம் போல இருக்காரு. அதுல நான் எப்படி மூக்க நுழைக்கிறது? அப்புறம் அவர் சுதந்திரத்துல மட்டும் இல்ல, ஏன் சுதந்திரத்துல கூட நீங்க தலையிடாதீங்க டாட். வந்தனா, இது எங்க வீட்டு விஷயம், எங்களுக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு. நான் சாஸ்திரியோட ஒய்ஃப். அவருக்கு என்ன பிடிக்குதோ அதை ஏற்பாடு பண்ணி கொடுக்கறது என்னோட வேலை. அவருக்கு பொண்ணு பிடிக்கும்னா கூட கூட்டியும் கொடுப்பேன். அவர் தப்பா போக சொன்னா யார் கூடயும் போகவும் செய்வேன். இது எங்களுடைய ஃபேமிலி. என் லைஃப்குள்ள நீங்க தலையிடாதீங்க என்று வந்தனா போனை வைத்து விட்டாள். ஆ என்று மனிதன் வெறி பிடித்து கத்திவிட்டார். வீட்டிற்குள் வந்த துருவோ சுற்றி முற்றி கூஜாவை தேட, கிச்சா தோளில் சாய்ந்து கொண்டு ஏதோ கதை அளந்து கொண்டிருந்த அவளை ரசித்து கொண்டே தன் அறைக்குள் போனான். கிச்சா, நீயும் வாயேன், அவர் உன்னையும் வர சொன்னாரு. எதே, என்ன வானவிலாக்காம விட மாட்டியா நீ? வானவில்லோ? அப்படி எங்கில்? அத சார்கிட்ட கேளு, விளக்கம் தருவாரு. என்னவா இருக்கும் என்று யோசித்து கொண்டே துருவ் அறை நோக்கி போனாள். அவன் குளியலறையின் உள்ளே குளித்து கொண்டு நிற்க, எப்படியாவது பணம் இருக்கிற இடத்த தெம்மாடிக்கிட்ட இருந்து கறந்துடணும் என்று ஸ்ரீ மாத்திரையை பத்திரமாக மேஜை மீது வைக்க போனவள் பின்னே ஏதோ குத்துவது போன்றிருக்கவும், பின்னே திரும்பி பார்க்கும் நேரத்தில் அவள் கையிலிருந்த தூக்க மாத்திரையை நுகர்ந்து கீழே விழுந்துவிட, துருவ் வைத்திருந்த பலான மாத்திரை அவள் கைப்பட்டு நகர்ந்து மேலே வர, ஒரே மாத்திரை 2 லாபம் கிட்டி. வருசரே, இன்னைக்கு பணத்தெடுத்து ஓடிடுறோம் என்ற கனவில் அவனுக்காக அவன் அறையில் ஸ்ரீ காத்து கொண்டிருந்தாள். துருவோ வீட்டிற்குள் வந்ததுமே முதல் வேலையாக வந்தனாவிடம் போய் மாத்திரையை நீட்ட, என்னது? நீயும் நானும் சரி பாதியா? அதான் எல்லாத்துலேயுமே பாதி பாதி பிரிச்சு உன் பங்க உனக்கு தந்துட்டேன். இதை வச்சு நான் என்ன செய்ய? என்னவும் செய், அது உன் பாடு என்று துருவ் அவள் பங்கை வந்தனாவின் பெட்டின் மேல் போட்டுவிட்டு போய்விட்டான். யார் கிட்னியெல்லாம் சட்னியாக போகுதோ. தொடரும். இதனுடைய அடுத்தடுத்த அத்தியாயங்கள் நாளை இரவு 7 மணிக்கு வந்துடும். கேட்க தவறாதீர்கள் மக்களே. இஃது முறையா? விடைபெறுகிறேன். நான் உங்கள் ஆர்ஜே தியா.